அடப்போமே, அந்த மனுஷன் எப்படிமா சாப்பிடுவாரு? பசியோட வந்த மனுஷனுக்கு இப்படியா சாப்பாடு பரிமாறுவீங்க? என்னதான் அவர் மேலே கோவம் இருந்தாலும் இப்படியெல்லாம் பழி வாங்கக்கூடாது. ரொம்ப பாவம் இதெல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூட் ஜோன் 1. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 60 பொன் நகையோட இருந்த என்ன துருப்பிடிச்ச தொரட்டுக்கும் 10 வெள்ளாடோட வந்த உனக்கு கட்டி வச்சானே எங்க அப்ப, அவனை சிறுப்பால் அடிக்கணும். மறுபடியும் இந்த வீட்டுல ஏதாவது நடந்துச்சு என்ன பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். காமெடியாக பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் நிஜமாகவே கல்யாணத்துக்கு அம்மா அப்பா வந்து போட்டு அனுப்பிச்ச நகை போட்டுட்டு இருக்கும்போது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நகையை அடகு வச்சு அதை மீட்க முடியாமல் கஷ்டப்படும் போது அந்த வலி வந்து சொல்ல முடியாது. அடுத்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். வெயில் காலம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் போகும்போது வரும்போது நீர் சத்துள்ள பழங்கள் வந்துட்டு வாங்கி சாப்பிடுவோம் கடையிலேருந்து. அதுமாதிரி வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டெல்லாம் குடிப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கி சாப்பிட்ற அந்த பழங்கள் வந்து தரமானதா நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ணும். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம காசு கொடுத்து பழம் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ அதை வாங்கி காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறமா அதனால் வந்துட்டு ஏதாவது பின்விளைவுகள் வந்ததுன்னா எந்த பாதிப்பும் நமக்கு ஏற்படாமல் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வாங்குகிற பழங்களெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உபயோகப்படுத்தணும். இந்த வீடியோவை பாருங்கள். தயவு செஞ்சு தள்ளி விட்டுறாமல் இதை ஒரு நிமிஷம் கேளுங்க, பாருங்க. ஏன்னா வரக்கூடியது வந்து கோடைக்காலம். நம்ம அலுவலக வேலை விஷயமாக வெளியில் சுற்றுறப்போ அதிகமாக தாகம் எடுக்கும். அந்த தாகத்தை தணிக்கிறதுக்கு டக்குன்னு ஒரு இளநீ கடைக்கு போகலான்னு இளநீ கேட்டால் 50 60 நுங்கு இளநீ சாப்பிட்லான்னா அதுவும் 40 50. பட் சீப்பாக என்ன கிடைக்கும்னு கேட்டால் ரோட்டோரங்களில் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் அந்த தர்பூசணி. டக்குன்னு தாகத்தை தணிக்கும். நம்மளும் என்ன பண்ணுறோம், போன உடனே வாங்கி என்ன ஏதனோட பார்க்காம அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் பூச்சிகள் இருக்கான்றதை நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. அது நமக்கு பின்னாடி பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் போய் நின்ன உடனே வாங்கி சாப்பிடாம அதை பிரித்து அதுக்குள்ளே என்ன பூச்சி புழுக்கள் இருக்கா, ஏதாவது வண்டுகள் இருக்கா அப்படின்றத பார்த்து சாப்பிட்டோம்னா நல்லது. ஏன்னா 10 ரூபாய்க்கு சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கு 1000 500 செலவு பண்ணி மருத்துவமனைக்கு அலைய வேண்டாம். மேம், உங்களுக்கு குடிக்க என்ன வேணும்? டீ, காஃபி, சோடா, ஜூஸ்? டீ. இந்தியன் டீ, மசாலா டீ, ஹெர்பல் டீ, கிரீன் டீ? மசாலா டீ. Black or white? White. Milk or fresh cream? Milk. Powdered milk or fresh milk? Fresh milk. ஆட்டுப்பாலா மாட்டுப்பாலா? மாட்டுப்பால். எந்த ஊருது? ஆப்பிரிக்கனா? எனக்கு பிளாக் டீயே கொடுத்துருங்களேன். பிளாக் டீல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க மேம். சுகர், வித்தவுட் சுகர்? சுகர். கேன் சுகர் ஆர் மில்க் சுகர்? கேன் சுகர். ஒயிட் சுகர், பிரவுன் சுகர் ஆர் எல்லோ சுகர்? இப்போதைக்கு டீ குடிக்கிற ஆசையே போயிடுச்சு. எனக்கு நீங்க குடிக்க தண்ணி மட்டும் கொடுங்க. 1 glass வாட்டர். ஷூர் மேம். உங்களுக்கு என்ன வாட்டர் வேணும்னு சொல்லுங்க மேம். மினரல் வாட்டர், ஸ்பார்க்லிங் வாட்டர் ஆர் டிஸ்டில் வாட்டர்? மினரல் வாட்டர். ஃபிளேவர்ட் ஆர் நான் ஃபிளேவர்ட்? நாட் ஃபிளேவர்ட். ரூம் டெம்பரேச்சர் ஹாட் ஆர் கோல்ட்? இல்ல ப்ளீஸ், தேவையில்லாம எனக்காக நீங்க இவ்வளவு. ஏண்டா உங்கள் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட இவ்வளோ கேள்வியை கேட்டாடா ஒரு பொருளை அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ கொடுப்பீங்க? இதெல்லாம் ஓவர். ஆனால் அந்த அம்மா கடைசியில் எதுவுமே வேண்டான்னு சொன்னாங்க பாரு, அதைத்தான் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் கேள்வி மேலே கேள்வி அந்த அம்மாவை கேட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஏதாவது கொடுன்னு கேட்டால் கொடுக்குறதில்ல. அதுவா இதுவா இதுவா அதுவான்னு போட்டு அந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணி எதுவுமே வேணான்னு கையெழுத்து கும்பிட்ற அளவுக்கு வச்சுட்டீங்க. Hello guys. Hello guys. Pilusuni.
காவ் பயங்கரமா கலாச்சிட்டக்கா. ஆனா எங்க ஊர்ல இதுக்கு பேர் தாங்க கேஸ். கேஸ் இதுக்கு பேரு ஸ்டவ். சூப்பர்ண்ணே. இது வந்து எங்கள் ஊரில் சிலிண்டர்னு தான் சொல்லுவோம். இதுக்குள்ளே இருக்கிறதா கேஸ். வல்லவனுக்கும் வல்லவன் இவ்வுலகத்தில் உண்டு. அண்ணா நவாப்பழம் இருக்கா? ஒரு நிமிஷம் நீங்க பாக்குறேன். இல்லம்மா சேர்ந்துருச்சு. பரவாயில்லண்ணா. ஏம்மா போனை விட்டு போயிட்டீங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏய் யாருமா நீ? 50க்கு 100க்கு ஆசைப்பட்டு ஒரு 10,000 20,000 ஃபோனை விட்டுட்டு போயிட்ட. ஐயோ, உன் திறமை எவ்வளோ தானா? உன்னை என்னவோ நினச்சேன் நான்.